ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை அன்போடு கூட அருமையான வேளையிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இன்றைக்கு கடந்து செல்வோம். சங்கீதம் 78வது சங்கீதத்திலிருந்து நான் உங்களோடு கூட பேசும்படி விரும்புகிறேன். அங்கே 41வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அத்தோடு அவர்கள் நின்று விடாமல் அவருடைய கரத்தையும் அவர் தங்கள் சத்துருக்களுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள் என்று இந்த வேத வார்த்தையை நாம் வாசித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே காணப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி வந்தார். எகிப்திலே அவர்கள் அடிமைத்தனமாக 400 வருஷம் அங்கே இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்ததை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் தேவனை பார்த்து செய்த காரியம் இல்லாவிட்டால் தேவனுக்கு செய்த காரியம் என்னவென்றால், அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது தேவன் அவர்களுக்கு செய்து வந்த காரியத்தை அவர்கள் அந்த ஓங்கிய புயத்தோடும் பலத்த கரத்தோடும் ஆண்டவர் அவர்களை நடத்தி வந்ததை ஒரு சில நாட்களுக்குள்ளே, சில வருஷங்களுக்குள்ளே அவர்கள் மறந்து போனார்கள் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமில்லாமல் அவர்களை தேவன் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து, சத்துருக்களின் கைகளில் இருந்து, எத்தனையோ ஆபத்துக்களிலிருந்து தேவன் அவர்களை விலக்கி மீட்டதை அவர்கள் நினையாமல் போனார்கள் என்பதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவர்களை தேவன் எகிப்தினுடைய கையிலே இருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விலக்கி மீட்டதும் இல்லாமல் வனாந்தர வழியாக அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கின்ற பொழுது அவருடைய வாழ்க்கையிலே எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ யுத்தங்கள், எத்தனையோ பாடுகளை அனுபவிக்க வேண்டியிருந்தது. அத்தனைகளிலும் ஆண்டவர் அவர்களை விடுவித்து காப்பாற்றி அவர்களை ஆசீர்வதித்ததை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். தேவன் தங்களுக்கு செய்ததை நினையாமல் போனார்கள் என்று வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம்பரியமானவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் ஜெபித்து இன்னும் இந்த அற்புதம் எனக்கு நடக்கவில்லையே, நீங்கள் ஜெபித்து இந்த தேவையை கர்த்தர் இன்னும் சந்திக்கவில்லையே என்று ஆண்டவர் இந்த தேவையை சந்திப்பதற்கு அவரிடத்தில் வல்லமை இல்லையோ, அவரிடத்தில் அதிகாரம் இல்லையோ, அவர் அந்த அளவுக்கு பெரியவர் இல்லையோ, இல்லாவிட்டால் இதை செய்வதற்கு என் ஆண்டவருக்கு தகுதி இல்லையோ என்று ஒருவேளை உங்கள் இருதயத்திலே சிந்திக்கலாம். அதைத்தான் அவர்கள் அதை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். தேவன் இதற்கு மேலே கிரியை செய்ய முடியாதவர் என்றும், தேவன் இதற்கு மேலே அற்புதம் செய்ய முடியாதவர் என்றும் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அநேக இடங்களிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அப்படிப்பட்ட பரீட்சையிலே அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய பரிசுத்தத்தையும் தேவனையும் அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள் என்று அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கரத்தையும் அவர்கள் தங்களுடைய சத்துருக்களிலிருந்து தேவன் மீட்டு கொண்டு வந்ததை அவர்கள் நினையாமல் போனார்கள் என்பதையும் இந்த வேதத்திலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இம்மட்டும் எங்களை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய அதிசயங்களை, வல்லமைகளையும் விவரிக்க முடியாததாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் இருக்கலாம். அருமையான வேளையிலே நீங்கள் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய பராக்கிரமத்தை நாம் மட்டுப்படுத்தாமல், அவரை பரீட்சை பார்க்காமல், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்ற அந்த வசனத்தின்படி நம்முடைய எல்லா பாடுகளையும், நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலும் கர்த்தரையே நாம் சார்ந்திருப்போம். ஆண்டவரையே நாம் சார்ந்திருப்போம். ஆண்டவரையே நம்பி இருப்போம்.
நிச்சயமாக கர்த்தர் ஏற்ற நேரத்திலே அவர் காரியத்தை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். நீங்கள் மனம் சோர்ந்து போக வேண்டாம், நீங்கள் மனம் தளர்ந்து போக வேண்டாம். தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் காத்திருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்போம். நாம் தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம், விடாப்பிடியாக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை நோக்கி நாம் மன்றாடுவோம். ஆண்டவருடைய தயவுக்காக, கிருபைக்காக எப்பொழுதும் நாம் அவரை நோக்கி காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்முடைய தேவனை நாம் மட்டுப்படுத்தாமல், பரீட்சை பாராமல், தேவன் செய்த காரியத்தை நாம் நினைத்து பார்க்காமல், அவருக்கு நன்றி சொல்லுவதிலே நாம் தாமதம் பண்ணாமல், மறந்து போகாமல், நன்றியற்றவளாய் இராமல், எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் நன்றி உள்ளவளாக, ஆண்டவர் எங்களுக்கு செய்த எத்தனையோ காரியங்களை அவரை எண்ணி மகிமைப்படுத்துவளாய் நாம் இருப்போமானால், ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நம்மை ஆண்டவர் நிச்சயமாக நினைத்திருக்கிறார். ஒருவேளை சிந்தித்து பாருங்கள், கடந்த காலங்களிலே நீங்கள் நடந்து வந்த எல்லா காலங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் தேவைகளை அனைத்தையும் அற்புதமாய் சந்தித்தார் அல்லவா? நீங்கள் ஏங்கி தவித்த காலங்களை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் தள்ளாடின நேரங்களை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஆபத்திலே சிக்கின நேரங்களை நினைத்து பாருங்கள். ஓடோடி வந்து கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில எண்ணி முடியாத அதிசயத்தை எல்லாம் ஆண்டவர் செய்தார் அல்லவா? இந்த சூழ்நிலையை நீங்கள் கடந்து போவீர்கள். இந்த சூழ்நிலையும் கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். இந்த எதிர்பார்ப்பையும் கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். இந்த ஏக்கத்தையும் ஆண்டவர் நிச்சயமாக சந்திப்பார். இந்த தேவையும் ஆண்டவர் அற்புதமாக அருள அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் இருதயத்திலே அவரை மட்டுப்படுத்தாமல், அவரை பரீட்சை பாராமல், தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லுவோமானால் நன்மை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே பெருகும். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரனே, சகோதரிகளே, நானும் நீங்களும் தேவனை நம்புவோம், ஆண்டவரை நம்புவோம். அவரை பரீட்சை பாராமல், அவர் நமக்கு செய்த எல்லா காரியங்களையும் நினைத்து நாம் நன்றி சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எண்ணற்ற நன்மைகளை செய்வதற்கு அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஒரு விஷயம் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். அன்புள்ள பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் விடுவித்து காப்பாற்றினது போல எங்களையும் எங்களுடைய எல்லா அடிமைத்தனத்திலும் விடுவித்து காப்பாற்றி இருக்கிறீங்கப்பா. நீங்கள் இன்னும் எங்களுக்கு அற்புதங்களை செய்வீங்க. நாங்கள் உண்மையை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. உமது கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் கர்த்தாவே. எல்லா துதியும் உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.